الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله وما يشعرون أيان يبعثون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من أتى عرافا فسأله عن شيء لم تقبل له صلاة 40 ليلة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களாகிய நாம் அல்லாஹ் தஆலாவின் மீது பலமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது. அது எந்த விஷயத்திலே இருந்தாலும் சரி. எல்லா காரியங்களையும் செயல்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், வருங்காலங்கள், இப்படி எல்லா காலங்களை பற்றியுண்டான அறிவு அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை நம்மில் எல்லோர்களுக்கும் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை, எல்லா காலங்களை பற்றி உண்டான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற அந்த தன்மை இருக்கிறது, பிறருக்கும் இருக்கிறது. இந்த லப்பைக்கு இருக்கிறது, அல்லது இந்த ஒரு மனிதரை காட்டி இன்னாருக்கும் என்ன செய்ய முடியும், வருங்காலங்களை பற்றி அல்லது கடந்த காலங்களை பற்றி அவரால் சொல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்து விடுமானால் அது ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ் நபியிடத்திலே சொன்னான், நபியே நீங்கள் சொல்லுங்க, குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கைப இல்லல்லாஹ். வானத்திலே யார் இருக்கிறாரோ, பூமியிலே யார் இருக்கிறார்களோ, அவர்களில் யாருக்குமே மறைவான விஷயங்கள் தெரியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? மலக்குகளாக இருந்தாலும் சரி, பூமியில இருக்கக்கூடியவர்கள் யார்? அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாது. ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. மறைவானவற்றை அறியக்கூடிய அல்லாஹ் அந்த செய்திகளை யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்துவதில்லை. இல்லா மனிர்தலா மிர் ரசூலின், தன்னுடைய ரசூல்மார்களில் யாருக்காவது அல்லாஹ்வா பார்த்து அந்த மறைவான செய்திகளை சொன்னால் தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி யாருக்குமே அல்லாஹ் தஆலா அந்த கைபான மறைவான விஷயங்களை அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. அல்லாஹ்வே சொல்லிட்டான் குர்ஆனிலே, சூரத்துல் ஜின்னில, ஆலிமுல் கைப் ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. மறைவான விஷயங்கள் யாருக்கும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. அது ஜோசியக்காரனாக இருந்தாலும் சரி, ராசி பலன் சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நட்சத்திர கலைகளை கற்ற எவனாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கிடையாது. அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அதிலே முக்கியமாக 5 விஷயங்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்திலே தான் கியாமத் நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் 2012 உலகம் அழிந்து போக போகிறது என்று சில மடையர்கள் சொன்னதை வைத்து நம்ம ஜோசியர்களை, ஜோதிடக்காரர்களை, ராசிபலன் சொல்லக்கூடியவர்களை நாம நம்பலாம். ஆனால் அது மிகப்பெரிய பாவம். அது இன்னைக்கு நம்புகிறோம், அது பெரிய பாவம் என்று கூட தெரியாமல் நம்புகிறோம். ஆனால் சொன்னார்கள், நவீன ஜோதிடர்கள் கூட சொன்னார்கள், 2012 உலகம் அழிய போகிறது. 14 வருடங்கள் கடந்து விட்டது, இன்னும் உலகம் அழியவில்லை.
இன்னும் உலகம் அழியவில்லை. இந்த 2025 முடிந்து 26 தொடராது, 26 தொடர்ந்ததற்கு முன்னால் உலகம் அழிந்துவிடும் என்ற ஒரு கூமுட்டத்தனமான ஒரு செய்தியை கேட்டு ஒருவர் பெரிய கப்பலை தயார் செய்து விட்டார். அப்போது அவரே சொல்கிறார், அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை என்று. அப்ப எவ்வளவு பெரிய போலியான செய்திகளை இவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொன்னான், அந்த கியாமத்துடைய நாளின் அந்த நிகழ்வு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மழை எப்போது பெய்ய போகிறது, மழை எப்போது பொழிய போகிறது, மழை எப்போது வரும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வயனஸிலுல் கைஸ், மழை இறக்கப்படுவது எப்போது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறையிலே என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிகிறான். ஆனா இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க, 3 மாதங்களுக்கு முன்னால் மனிதனுடைய உருவமும் மற்ற ஜீவராசிகளுடைய உருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களால் அதை பார்த்து சொல்ல வேண்டுமா என்றால் ஆனா பெண்ணா அல்லது ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் சொல்ல வேண்டுமானால் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் சொல்லணும் அது ஆனா பெண்ணா. ஆனால் வளர்ச்சி இல்லை என்பதை ஆரம்பமாகவே சொல்லிடுவார்கள் ஸ்கேன்ல பார்த்து. ஆனா பெண்ணா, அது குழந்தை தானா, வேறொன்று எதுவும் வளர்கிறதா, அதெல்லாம் 3 மாதத்துக்கு பிறகுதான். 3 மாதங்களுக்கு முன்பாக எல்லா ஜீவராசிகளுடைய இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் அந்த கண்காட்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க போய் பார்த்துக்கங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப கருவறையில என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் தான் அறிவான். எந்த மனிதன் நாளை என்ன சம்பாதிக்க போகிறான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த மனிதன் எந்த பூமியிலே இறந்து போவான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதை அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் அழிய போகிறது நம்புகிறார்கள், மழை வருகிறது நம்புகிறார்கள். நீ எங்க சாவ போறேன்னு சொன்னாலும் நம்புறான், நீ போகாத அப்படின்னாலும் நம்புறான். அந்த இடத்துக்கு போனா உனக்கு. ஆனால் எத்தனையோ ஜோதிடர்களுடைய சொன்ன சொல் பலிக்காமல் ஒன்றுமே நடக்காமலும் போயிருக்கிறது. அப்படி இருந்தும் இதை நம்பக்கூடியவர்கள் 2012 உலகம் அழியும் என்று சொன்னா அழியலையே, இவ்வாறு அதை விட்டார்களா? இவர் 2025 அதை சொன்னார்கள், அதை நம்பியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்வான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு. மறை ஞானம் என்பது அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் இருக்கிறது, அவனை தவிர யாரும் அறிய முடியாது. இதையெல்லாம் தெரிந்த பிறகும் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், இந்த மாதிரி சாம கோடாங்கிகள் எல்லாமே எனக்கு தெரியும், மறைவான விஷயங்கள் எனக்கு எல்லாம் தெரியும், வருங்காலங்களில் என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியும், அதிலையும் இந்த ஆங்கில ஆண்டினுடைய ஆரம்ப துவக்கத்திலேயே 1வது தேதி அன்று உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று பேசுவார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்க போகிறது என்று பேசுவார்கள். ஒவ்வொரு நாளும் அதற்கென்று ஒரு டயத்தை ஒதுக்கி உட்கார்ந்து பேசுவார்கள். தொலைக்காட்சிகளில், பேப்பர் செய்திகளில் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையை இழந்து இதை நம்ப ஆரம்பித்து விடுறான். அப்படியான ஒரு நிலை ஏற்படுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா அர்ராஃபன், ஒருத்தன் வாரான் ஜோசியக்காரன் இல்ல சாம கோடாங்கிட்ட வந்தான், வந்து ஏதாவது ஒரு செய்தியை பற்றி கேட்டால், எப்படி வந்தால் ஏதாவது ஒரு செய்தியை பற்றி அவனிடத்திலே கேட்டால், அப்படி ஒரு ஹதீஸ், அவருக்கான 40 நாட்கள். சென்ற வாரமே சொன்னேன், மது அதாவது போதை பொருள் உட்கொள்ளப்பட்டால் 40 நாட்கள் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படுவதில்லை. அதேதான் இங்கேயும் இதை மாதிரி நான் எல்லாம் அறிந்தவன் என்ற ஒருவனிடம் வந்து ஒருத்தர் ஒரு செய்தியை கேட்கிறார் என்றால் அதை கேட்டாலே அவருக்கான 40 நாட்கள் தொழக்கூடிய தொழுகை கபூலியத் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா தொழாம இருந்தலாமா? தொழாம இருந்தலாமா? அதான் எழுதுறாங்க, அவர் தொழுவணும், தொழுதுட்டே தான் இருக்கணும், ஆனா சவாபு கிடைக்காது. அந்த போதையை உட்கொண்ட மனிதர் தொழணுமா 40 நாளும், ஆனால் அவருக்கு நன்மை கிடைக்காது.
அதே மாதிரி இந்த ஜோதிடக்காரர்களை போய் கையை பாரு காலை பாரு என்னுடைய என்னமோ கட்டம் போட்டுலாம் காட்டுவாங்களே தெரியாது நமக்கு, அது சம்பந்தம் இல்லாதனால. அது எதை பாருங்க இதெல்லாம் காண்பித்து அவன் சொல்றதை ஒருத்தர் கேட்டுட்டா அவருக்கும் என்ன செய்யாது, 40 நாட்கள் தொழுகைக்கான நன்மை கிடைக்காது. ஆனால் தொழாமல் இருக்கக்கூடாது, தொழுதுதான் ஆக வேண்டும், நன்மை கிடைக்காது. ஆனால் தொழுகை விடக்கூடாது என்று நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னொருத்தர் மன்னாத்தா காஹினன் அவ் அர்ராஃபன், 2 பேர் இருக்காங்க. அர்ராஃபன் ஒருத்தர் இருக்கான், காஹினன் ஒருத்தர் இருக்கான். காஹினன் என்ன, சில ஊர்கள்ல கிராமங்கள்ல நல்ல காலம் பிறக்குது நைட் நேரத்தில் வருவான், நமக்கு அதுக்கு மறுநாள் தான் கெட்ட காலமே பிறக்கும், அவன் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். இந்த காஹினன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவன் தான் வருங்காலத்தில் உள்ளவற்றை நான் அறிந்தவன் என்று சொல்லக்கூடியவன். வித்தியாசப்படுத்துறாங்க. அர்ராஃபன் அப்படின்னு சொன்னான், கடந்த காலங்களில் உள்ள செய்தி எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்க முந்தின ஜென்மத்தை நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா, கடந்த காலங்களில் இதெல்லாம் சொல்றேன். இந்த 2 பேரிடத்துல யாரிடத்துல வந்தாலும் என்ன ஆயிரும், தொழுகை கபூலியத் இல்லாம போயிடும். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அவன் சொல்றதை கேட்டு ஆமாங்க அவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்னு ஒருத்தர் நம்பிட்டான், உண்மை என்று நம்பிட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை நிராகரித்து விட்டான். ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னான். இது எவ்வளவு பெரிய அபாயகரமான செயல், ஈமானில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதை உணர்ந்து நாம் அதிலிருந்து என்ன செய்யணும், தவிர்ந்திருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த நட்சத்திர கலைகளை யாராவது கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர் ஒரு வகையில சூனியத்தை கற்றுக்கொள்கிறார், சூனிய கல்வியை. அவர் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும், அது பெரிய பாவம் என்று சொன்னாங்க. ஆனால் இந்த நட்சத்திர கலைகளை கற்றுக்கொள்ளலாம், எதுக்கு தெரியுமா, இதை கருவியாக பயன்படுத்தி, இந்த கலைகளை கருவியாக பயன்படுத்தி என்ன செய்யலாம், கிப்லாவை அறிந்து கொள்ளலாம். என்ன செய்யலாம், நாம நின்று தொழுகிறோமே அந்த கிப்லாவை அறிந்து கொள்ள முடியும். தொழுகையுடைய நேரங்களை தெரிந்து கொள்ளலாம், பாதைகளை அறிந்து கொள்ளலாம். وَهُوَ الَّذِي جَعَلَ لَكُمُ النُّجُومَ لِتَهْتَدُوا بِهَا فِي ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நட்சத்திரங்களை அல்லாஹ் எதுக்கு தெரியுமா ஆக்கி வைத்தான், நீங்க ரோட்ல போகும்போது தரையிலும் தரையிலும் அந்த இருளில் நீங்கள் வழி பெற வேண்டும் என்பதற்காக, சரியான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த நட்சத்திரங்களை ஆக்கி வைத்தேன் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்ற. அந்த கலைகளை கற்றுக்கொண்டு எனக்கு முன்னால் தெரியும், பின்னால உள்ளது, இப்ப என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நீ எங்க சாவ போற, நீ எங்க இருப்ப, எவ்வளவு காலம் வாழ்வ, இப்படியெல்லாம் சொல்றது இருக்கே குர்ஆனுக்கு மாற்றமான செயல். இதை நம்போது இருக்குது, அது நம்முடைய ஈமானில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி. உமூரியா அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் 223 ஹிஜ்ரி, அது ஒரு பெரிய கோட்டை, அது உமூரியா கோட்டை என்பது. அதை நோக்கி முஅ்தஸிம் என்பவர் படையெடுக்கிறார். காரணம் என்ன என்றால், தியூபிலஸ் என்ற ஒரு மன்னன், இந்த மன்னன் இருக்கிறானே, அந்த நாட்டினுடைய எல்லைக்கு வந்து மிகப்பெரிய படையோடு வந்து முஸ்லிம்கள் ஆண்கள் எல்லாத்தையும் கொலை செய்து விட்டான், பெண்களை எல்லாம் கைதியாக்குகிறான். அந்த பெண்களில் எத்தனை பெண்களை அவன் கைது செய்தானோ அதில் ஒரு பெண் இருந்தால், ஹாஷிமி பெண் என்று சொல்றான். அந்த பெண் சத்தம் கொடுத்தால் வா முஅ்தஸிமா அப்படின்னா அரபில யாருடைய பேரையாவது சொல்லி இப்படி கூப்பிட்டா அவரிடத்துல இருந்து அவர் என்ன செய்யற, உதவி தேடுகிறார் என்று பொருள். வா முஅ்தஸிமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா, அந்த ஹாஷிமி பெண். வா முஅ்தஸிமா அப்படின்னு, முஅ்தஸிமாவை எங்களை காப்பாற்ற மாட்டீர்களா? அவர் அப்பதான் என்ன செய்தாருன்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி கோப்பையை கையில வச்சுக்கிறாரு. அப்பாசி
அப்பாசியாவுடைய காலத்துல நடந்தது இது. அந்த தண்ணியை கூட என்ன செய்யல, கோப்பையை கூட குடிக்காம கீழே வச்சிட்டு இதோ வந்து விட்டேன். அந்த அம்மா கூப்பிட்டது இவங்களுடைய காதுகளை கேட்கிறது. அந்த சொன்னாங்க லப்பைக் லப்பைக், வந்துட்டேன் வந்துட்டேன். அந்த கோப்பையை கீழே வைத்தவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தன்னுடைய படைகளுக்கு சொன்னார், கிளம்புங்கள் எல்லோரும் கிளம்புங்கள் என்று சொன்னார். இப்ப அந்த காலத்துல வச்சிருப்பாங்க இல்லையா சில பேரு, அங்கே ஒருத்தவங்க இருந்துட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த நேரத்துல கிளம்பாதீங்க, உமூரியாவுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்கு இந்த நேரம் உகந்த நேரம் அல்ல. அப்ப எப்ப போலாம் அப்படின்னு சொன்னா, அத்திப்பழங்களும் திராட்சை பழங்களும் பூத்து குலுங்குகிற அந்த கோடை காலத்திலே நீங்கள் சென்றால் அந்த கோட்டையை நீங்கள் கைப்பற்றி விடலாம் என்று அங்கேயும் ஜோசியம் சொல்லிதான் ஒருத்தன். அவர் அதை காதிலேயே ஏந்திக்கல. அதான் சொல்றாங்க லம் ஃபலம் யல்தஃபித்தில் முஅதஸிமா, திரும்பி கூட பார்க்கல. இப்படிதான் நாமளும் இருக்கணும். இவர்களுடைய பேச்சை காதுல கூட போட்டுக்கூடாது. அவர் அதான் சொல்றாங்க, அவர் திரும்பியே பார்க்கல. போனாரு, பெரிய படைகளோடு போனாரு, அல்லாஹ்வின் மீது மிக ஆழமான நம்பிக்கையோடு, ஆனால் அல்லாஹ்வின் மீது மிக உறுதியான நம்பிக்கையோடு போனாங்க, போர் செய்தாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்ப அவருடைய சொல் என்னாச்சு, பொய்யாச்சு. அவருடைய சொல் பொய்யாச்சு. இப்ப நம்முடைய சககாலங்களில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன், உங்களுக்கு சொன்னா புரியும். இலங்கை சரியான மழை, காற்று, சில கிராமங்கள் அப்படியே புதஞ்சு போச்சு. ஆனா சொன்னது என்ன தெரியுமா, 24ஆம் தேதியிலிருந்து என்னமோ இவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது மாதிரி ஒவ்வொரு நாளும் 24ஆம் தேதி என்ன நடக்கும், 25ஆம் தேதி என்ன நடக்கும், 26ஆம் தேதி என்ன நடக்கும், தமிழ்நாடு அப்படியே வெள்ளத்தின் முங்கும். குர்ஆன்ல நீங்க படிச்சா தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட மலக்குமார்களுடைய ஒரு படை வரும். அன்னைக்கு உட்கார்ந்து பேசும்போது இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஒரு படை, ஒரு மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம். அல்லாஹ் சொல்றான், நம்முடைய தூதர்கள் ஒரு சில குறிப்பிட்ட மலக்குகள். பாருங்க, நமக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் குளிர்ந்த காற்றை வீச செய்தான். நவம்பர் 24 நினைக்கிறேன், குளிர்ந்த காற்றை வீச செய்தான். ஆனால் அங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படியே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்த அந்த மலக்குடைய விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மலக்குடைய கூட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து சுபச்செய்தி சொன்னாங்க. வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம் பில் புஷ்ரா قالوا سلاما قال سلام فما لبث ان جاء بعجل حنيذ. சுபச்செய்தி சொல்றதுக்காக வேண்டி வந்தாங்க அந்த மலக்குகள். என்ன சுபச்செய்தி, உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு மகனையும் அவருக்கு பிறகு யாக்கூப் என்ற ஒரு மகனையும் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுபச்செய்தி. நான் சுருக்கமா சொல்ல, நீங்க குர்ஆன்ல போய் படிச்சுக்கோங்க. சொன்னா இப்ப நீங்க எங்க வந்தீங்கன்னு கேட்டா, அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்க போறீங்கன்னு. அதே மலக்குகள், எந்த மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தியை கொண்டு வந்தார்களோ அதே மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி போனாங்க. ரெண்டே வைங்க, மலக்குகள் இங்கே அழகான காற்றை வீச செய்தார்கள், அங்கே கடுமையான புயலையும் புயல் காற்றையும் வீச செய்தார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் இவன் சொல்லுகிறான் இங்கேதான் என்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இங்கே அல்ல, இங்கே ரஹ்மத்துடைய காற்றை வீச செய்து, அங்கே சூறாவளி காற்றையும் மலைகளையும் பெய்ய செய்து பல கிராமங்களை மூழ்க செய்தவன் அல்லாஹ். ஆனா நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு, அதுக்கு மாற்றமா இருக்கு. அதுக்கு மாற்றமா இருக்குது. நம்ம நாவிலிருந்து வருது. இன்னைக்கு மழை பெய்யும் சொல்லிருக்கானமே, நேற்று மழை பெய்ஞ்ச எந்த அறிகுறியும் இல்லாம இன்னைக்கு காலையில சுப்புல, அது யாரு சொன்னது? இது நம்ம திடீர்னு மழை பெய்யுது எந்த அறிவிப்பும் இல்லாம. அல்லாஹ் எப்ப நாடுறானோ அல்லாஹ் அதை இறக்கி வைப்பான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பயணத்துக்கு செல்ல ஆயத்தமாகறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிலர் இத மாதிரி நட்சத்திர கலை கற்ற சிலர் சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீன், இந்த நேரத்துல நீங்க போகாதீங்க,
ஃபஇன்னல் கமர ஃபீ அக்ரபி. அக்ரபினா என்ன? விருச்சிகர தேல். பாத்திருக்கீங்களா? விருச்சிகம் போட்டு என்ன செய்வான்? தேல் படம் போட்டிருப்பான். அதான் விருச்சிக ராசி. அது நட்சத்திரம் என்ன செய்யுது? அந்த விருச்சிகத்துல இருக்கு, நீங்க போகாதீங்க நேரத்துல அறிந்து. ஆனா உமர்லா தஆலா நாங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வின் மீது முழுமையான உறுதி கொண்டு நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. போனாங்க. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ரஹ்மத்தினை அல்லாஹ் கொடுத்தான. வரலாற்றை நீங்க வரலாற்று முழுக்கும் பார்த்தா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அபி முஸ்லிம் ஹுராசானின்னு ஒருத்தர் இருந்தார். சில நேரங்கள்ல வரும், நாம என்ன செஞ்சுக்கணும்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், யா அல்லாஹ் மன்னிச்சிரு. அல்லாஹ்டே கேட்கணும். யா அல்லாஹ் உன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக என்ன மாத்து அப்படின்னு அல்லாஹ்டே கேட்கணும். இவர்கிட்ட ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருந்தா, என்ன பயங்காட்டி வச்சிருந்தா, என்ன நீங்க ஈராக்குள்ள போகாதீங்க, ஈராக்குள்ள போகாதீங்க. ஏன்னா அவனுடைய கணிப்பு, நீங்க உங்களுடைய சாவணம் அங்கதான் இருக்குது. நீங்க ஏதோ சொல்லிருப்பான். இவருக்கு எதிராக ஈராக்ல சூழ்ச்சி நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இவரும் அப்பாசியா ஹலீஃபால அப்பாசியால உள்ள ஒரு நபர் தான். இவர் அந்த வளர்ச்சிக்கு, அப்பாசியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாடுபட்ட மனிதர் அபு முஸ்லிம் ஹுராசானி என்பவர். மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில பொறாமை கொண்டவர்கள் ஈராக்ல இருக்காங்க, பொறாமைக்காரர்கள் இருக்காங்க, போகாதீங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நடந்தது என்ன? போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கதான் அவங்க சாவமடம் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பயந்தே இவர் போகாமலே இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டே இருந்தார், போகாம இருந்துட்டே இருந்தார். ஆனால் அபு ஜாஃபர் மன்சூரி அவர் என்ன செஞ்சாரு? இவரை கூப்பிட்டார், நீங்க வாங்க ஈராக்குக்கு வாங்கன்னு. அவர் பயந்து போய் என்னத்துக்கு போயிட்டு போவானா? சரி, போகாமே இருந்தா நல்லா இருக்காதே. நம்ம நாட்டினுடைய பிரதமர் மாதிரி போகாத இடமே கிடையாது. போயிட்டார். ஒரு நாள் என்ன செய்ய ஈராக்குக்கு போயிட்டார். சூழ்ச்சி செய்து ரூமியத்துல் மதாயின் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு என்ன செஞ்சாங்க? சூழ்ச்சி செய்து அவளை கொலை செஞ்சிட்டாங்க. யார்? அபு முஸ்லிம் ஹுராசானி அவங்கள. இப்போ அவர் என்ன செஞ்சாரு? கொலை செய்யப்பட்டு கடைசி மரண தருவாயில இருக்கிறார். இப்போ அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, பாத்தீங்களா, அந்த நட்சத்திர கலைகளை கற்றவர்கள் சொன்னது சரியாயிடுச்சா, நீங்கள் ஈராக்கிலே கொலை செய்யப்படுவீர்கள் என்று. அந்த மரண நேரத்திலையும் அவர் சொன்னார். பயம் இருந்தது. அந்த மரண நேரத்தில் தானே எல்லா உண்மைகளும் மனிதனுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வருகிறது. அவர் அந்த நேரத்தில் சொன்னார், அம்மா சரிதான், ஆனா ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? அவர்கள் சொன்னது ஜாப் என்ற இடத்திலே, நான் மரணிப்பது ரோமியத்துல் மதாயின் என்ற இடத்திலே என்று சொன்னார். எந்த பூமியிலே மரணிப்பான் என்பதை அல்லாஹ் மட்டுமே தெரிந்தவன். அவர் சொன்னது ஜாப் என்ற இடத்திலே, நான் மரணிப்பது மதாயினிலே, ரூமியத்துல் மதாயினிலே மரணிக்கிறேன். அவன் என்னைக்கு உண்மை பேச மாட்டான், பொய் தான் பேசுவான். அல்லாஹ் இருக்கிறானே, அவன் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று சொன்னாரு. இந்த 5 விஷயங்கள் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இது மாதிரி அரபுடைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அரசர் இருந்தார். அவரிடத்துல ஒருத்தர் இருந்தார், நட்சத்திர கலை இந்த மாதிரி கற்றவர். வர்றவனுக்கெல்லாம் என்ன செய்யறது? ஜோசியம் சொல்ற. வர்றவனுக்கெல்லாம் நான் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க அப்படி நீங்க இப்படின்ட்டு. அவர் ஒரு நாள் கேட்டாரு, எப்ப தம்பி எல்லாத்துக்கும் சொல்றிய, உன் வயசு ஏதாவது உன்னுடைய ஆயுள் எப்ப முடியுது சொல்ல, கொஞ்சம் பார்த்து சொல்லாண்டு. கணக்கெல்லாம் பார்த்துட்டு அவன் சொன்னா, எனக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குதுன்னா போட்டு தள்ளு அப்படின்னு. என்னது? ஆளை முடிச்சு விடுன்னா அங்கனே முடிச்சாச்சு. இது அரபு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு நிகழ்வு. அவன் சொன்னா 20 ஆண்டுகள் இருக்கிறது என்னுடைய ஆயுள் காலம் முடிவதற்கு. அரசர் சொன்னாரு ஆளை முடிச்சிருந்தா. இத செஞ்சுட்டு சபையோருக்கு அவர் சொன்னார், சில நொடிகளில் தான் மரணிப்பதையே கணிக்க முடியாதவன் பிறருடைய வாழ்க்கை எப்படி கணிக்க முடியும் என்று சொன்னார், சபையோருக்கு உணர்த்துவதற்காக. நான் எல்லாம் தெரிந்தவர், நான் எல்லாம் பார்க்கணுமே. மேலப்பாளையத்துல கிளி ஜோசியம் ரோட்ல போவோம், கூப்பிட்டு என்னது
பாருங்களேன் கிழிச்சு. அது ஒரு போட்டோ எடுத்து அதுல ஏதாவது சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டா அதை நம்புறது, அதை நம்பிட்டு பயப்படுறது. செவ்வாய் தோஷம். எத்தனை பெண்களுடைய எத்தனை ஆண்களுடைய திருமணங்களை நிறுத்தி இருக்கிறது தெரியுமா? இந்த வீணான நம்பிக்கைகள். சொல்லாம பாத்துக்கிறீங்களா? எல்லாரும் தேர்தல் வந்துட்டா வருது, இந்த ஆரம்பிச்சு இந்த வருஷத்துல வந்து ஒரு தேர்தல் வரும் இல்லையா, இவர் தான் ஜெயிப்பாரு, இவர் தான் ஜெயிப்பாருமா, அப்படி மாற்றமா நடக்கும். நம்மளும் 14, 14, 19, 24 போயிடுச்சு. எல்லாம் யாரு சொல்றதுக்கெல்லாம் மாற்றமா தான் இருக்கு, சொல்றதுக்கெல்லாம் மாற்றமா தான் இருக்கு. அப்ப யாரு சொல்றது? அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றானோ, அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன நாடுகிறானோ அதை தான் செய்வான். இவர்களால், இவர்களுடைய கணிப்புகளால், இவர்களுடைய சொல்களால் எதுவும் ஆக போறதில்லை. அவன் என்ன நாடுகிறானோ அதை தான். ஆலிமுல் கைப், அவன் தான் எல்லா மறைமுக ஞானங்களையும் அறிந்தவன், அவன்தான். கடைசியாக ஒரு விஷயம், எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அல்லாஹ் மீது, அல்லாஹ்வின் மீது எதற்கும் பயப்படக்கூடாது, எவனுடைய பேச்சுக்கும் பயப்படக்கூடாது, எவனுடைய அதட்டனுக்கும் பயப்படக்கூடாது. நான் பல முறை இந்த நிகழ்வை நீங்க கேட்டு இருப்பீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாசத்துல இருக்கிறது சொன்னால் சரியாக இருக்கும். லைலத்துல் இஸ்ரா, அதாவது மிஅராஜுடைய பயணத்தில் இருக்கிற போது ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது வாசனை, அழகான வாசனை வருகிறது. இது என்ன அருமையான வாசனை, எங்கிருந்து வருகிறது? மாஷிதா அவருடைய குழந்தைகளின் கபரில் இருந்து வருகிறது. மாஷிதா அவருடைய குழந்தைகளின், மாஷிதா இன்னும் அவருடைய குழந்தைகளின் கபரில் இருந்து வருகிறது. அப்படி என்ன செஞ்சுட்டான்? மாஷிதா யாரு தெரியுமா? ஃபிரௌனுடைய மகளுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண். சீவும் போது தலைவாறுகிற, சுருக்கமா சொல்ல, தலைவாறுகிறத போது சீப்பு கீழே விழுந்தது. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எடுத்தாள். மகள் கேட்டால், ரப் என்றால், அல்லாஹ் என்றால் என் தகப்பனாரை தானே, அதான் ஃபிரௌனை தானே சொல்கிறீர்? இல்லை, எனக்கும் உன் தகப்பனாருக்கும் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ், உன் தகப்பன் அல்லாஹ் இல்லை. சரி, நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நான் போய் எங்க வாப்பாட்ட சொல்லட்டா, ஃபிரௌன்ட சொல்லட்டா? தாராளமா சொல்லுங்க, பயம் இல்லை. அந்த பெண்ணுக்கு பயம் இல்லை. நாம எவன் என்ன சொன்னாலும் பயப்படுறோம். அந்த மாதிரி சொல்லு, தைரியமா போய் சொல்லு. ஃபிரௌன் எவ்வளவு கொடுங்கோலன் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆம்பளை பிள்ளைய பூர குழந்தை, பச்சிலன் குழந்தை என்று கூட பார்க்காமல் அறுத்தவன் அவன். தைரியமா சொன்னா போய் சொல்லுவோம். ஈமான்ல அவ்வளவு உறுதி, அல்லாஹ் மீது கொண்ட அந்த நம்பிக்கை அவ்வளவு உறுதி. ஓ சொல்லு, சொல்லிட்டான். எந்த அல்லாத ஒரு அல்லாஹ் உனக்கு இருக்கிறானா? ஏன்னா தன்னையே கடவுள் என்று சொன்னவன், தன்னையே அல்லாஹ் என்று சொன்னவன் தான் சொல்றான். ஆமா, எனக்கும் உனக்கும் அந்தான், அவன் தான் அல்லாஹ், அந்த அல்லாஹ். எவ்வளவு உறுதியான நம்பிக்கை. அவன் முன்னாடியே அப்படியா செம்பால் ஆன ஒரு பெரிய பாத்திரத்தில் வெட்டியை கொதிக்க வைக்கப்பட்டு, இவளையும் தூக்கி போடுங்க, இவளுடைய பிள்ளைகளையும் தூக்கி உள்ள போடுங்க. அசரல, அந்த பெண்ணு பயப்படல, சொல்லிச்சு, ஒரே ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா நீ எல்லாம் முடித்த பிறகு, அதாவது என்ன எல்லாம் எப்படி சொல்ல, என்னை நீ போட போறன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, என்ன எல்லாம் உள்ள போட்டு நாங்க வெண்ணி கோப்பரையில நல்ல வெந்த பிறகு எலும்பு மிஞ்சும் இல்லையா, அந்த என்னுடைய பிள்ளைகளின் எலும்புகளை ஒரு துணியில் கட்டி அதை அப்படியே என்ன செஞ்சது, அடக்கம் செய்து விடு. சரி செஞ்சிடலான்ட்டான். செஞ்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தூக்கி போடும். எப்படி ஒவ்வொரு பிள்ளையா போட்டாச்சு. கடைசியில பால் அருந்தக்கூடிய குழந்தை, பால் குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த குழந்தை, பச்சிலங்குழந்தை சொன்னால, அந்த குழந்தை வரும்போது அந்த அம்மாக்கு லேசா சலனம், தாய் தானே, லேசா அந்த சலனம் ஏற்படுகிற போது அல்லாஹ் 4 இடங்களில் குழந்தைகளை பேச வச்சான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அது இந்த குழந்தையும் பேசியது. என்னதாயே, யா உம்மி, என்ன பெத்தவளே, அது சொல்லிச்சு, என்ன பெத்தவளே, அஸாபத் துன்யா, துன்யாவுடைய வேதனை இருக்குதே, அஹ்வனு மின் அஸாபில் ஆகிரா, ஆகிரத்துடைய வேதனையை விட லேசானது, தூக்கி போடுமான்னு சொல்லிச்சது. இந்த நம்பிக்கை
என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வை தவிர நம்மளை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஈமானில் உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக, அந்த ஈமானோடு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.